கண்ணன் என்ற சிறுவன் சாலையோரத்தில் கிடக்கும் மோதிரத்தை பார்த்து வியந்தான். அதை எடுத்து தன் புத்தக பைக்குள் வைத்துக்கொண்டு பள்ளிக்கு ஓடினான். அப்படியே சென்று தான் வைத்திருப்பதை யாருக்கும் சொல்லாமல் பள்ளியில் பையையும் கீழே வைக்காமல் விளையாடி கொண்டே இருந்தான். அப்போது தான் வைத்திருக்கும் மோதிரத்தை மறைத்து வைத்துக்கொண்டு மாலை நேரத்தில் பூக்கள் விற்பதை வாடிக்கையாக வைத்திருந்தான். ஆசிரியரும் அதை கவனித்து விட்டு சென்றார். தன் வீட்டில் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கும் தன் அம்மாவிற்கு மருந்துகளை வாங்கி கொண்டு வீட்டிற்கு சென்று அந்த மருந்தை அம்மாவிற்கு கொடுத்தான். அப்போது நடந்ததை அம்மாவிடம் எடுத்து கூறினான். அப்போது அம்மா, நேர்மையாக வாழ்பவன் என்றும் தோற்பதில்லை, நேர்மைத்தான் என்றும் பரிசு கிடைக்கும் என்று அம்மா அறிவுரை கூறினார். அன்று முதல் கண்ணன் ஒரு முடிவுடன் பள்ளிக்கு சென்றான். ஆனால் வகுப்பில் தான் முதல் மார்க் என்பதையும் ஆசிரியர் அறிவித்தார். மிகவும் மகிழ்ச்சியுடன் இருந்தான் கண்ணன். ஆனாலும் மனதிற்குள் இந்த மோதிரம் பைக்குள் இருப்பதைக் கண்டு ஒரு நெருடலாகவே இருந்தது. எப்படியாவது ஆசிரியரிடம் இதை கொடுத்துவிட வேண்டும் என்று கண்ணன் முடிவெடுத்தான். அந்த மோதிரத்தையும் கொண்டு ஆசிரியரிடம் கொடுத்து விட்டான். பள்ளியில் கண்ணனுக்கு தலைமை ஆசிரியரும் பரிசுகளை வழங்கினர். கண்ணன் நேர்மையாக நடந்து கொண்டதால் அவனுக்கு சமூகத்தில் நல்ல மரியாதையும் மதிப்பும் கிடைத்தது. நேர்மையாக வாழ்வது ஒரு சிறந்த பண்பாகும்.